ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வாரமும் ரோஜாப்பூ வாரம். ரோஜாப்பூவை வச்சு ரொம்ப சூப்பராக வீட்லேயே ஒரு லிப் பாம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற லிப் பாமில் நிறைய ரசாயன பொருட்கள் கலந்துருக்கிறதுனால அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இது இயற்கையானது, எந்த பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது. நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு 5 பன்னீர் ரோஜாப்பூ எடுத்துக்கிறேன். நீங்கள் ரோஜாப்பூ வாங்கினீங்கன்னா ஒன்று பன்னீர் ரோஜாப்பூ, அப்படி இல்லைன்னா நாட்டு ரோஜா வாங்குங்க. ஊட்டி ரோஜாப்பூ வாங்காதீங்க. இந்த மாதிரி பன்னீர் ரோஜாப்பூ 5 எடுத்துக்கிறேன். நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த ரோஜாப்பூ இதழ்களில் இருக்க அந்த காம்பு இலைகளை எல்லாம் நீக்கிட்டு அதோட இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து நல்லா ஆஞ்சிட்டு கழுவி அலசி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் இன்றைக்கி இடிக்கிற உரலில் போட்டு நல்லா இடிக்க போகிறேன். ஏன்னா எல்லாருமே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு இதெல்லாம் நசுக்கிறதுக்கு ஆல்ரெடி குழவி வச்சுருப்பீங்க. அதை வச்சு முடிஞ்ச அளவு இந்த மாதிரி இடித்து சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் வேணா மிக்சியை யூஸ் பண்ணிக்கலாம். இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா நைஸாக இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், அதை இடித்ததுக்கப்புறமா அந்த சாரெல்லாம் வெளியாகும்ல, அந்தளவுக்கு இருந்தாலே போதுமானது. இப்போ இது சரியான பதம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் அரைப்பட்டும் படாமலும் இருக்குல்ல, இந்த டைமில் எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஒரு சல்லடையால் வடிகட்டிக்கிறேன். பொதுவாகவே ரோஜாப்பூ நம்ம உதடுகளுக்கு ரொம்பவே நல்லது. உதடுகளை ஒப்பிடும்போதே ரோஜாப்பூ இதழ்களை தான் ஒப்பிடுவாங்க. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதனால் இது நம்ம உதடுகளுக்கு ரொம்பவே நல்லது, பாதுகாப்பு தரக்கூடியது. இப்போ இதை நல்லா புழிஞ்சி சாறு எடுத்துக்கோங்க. இப்போ ரோஜாப்பூ இதழ்களோட சாறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மாதுளம்பழத்தை உரித்து அதுலேருந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட, இந்த பாருங்கள் 2 ஸ்பூன் கிட்ட மாதுளம்பழம் அந்த முத்துக்களை மட்டும் எடுத்து அதோட சாறை எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சல்லடையால் புழிஞ்சு எடுத்துக்கிறோம். உங்ககிட்ட மாதுளம்பழம் இல்லைன்னா பரவாயில்ல, பீட்ரூட் இருந்தால் கூட ஓகே. அதை சும்மா 1 ஸ்பூனுக்கு புழிஞ்சு சாறு எடுத்திங்கனாலே போதுமானது. இருந்துச்சுன்னா மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பீட்ரூட் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ புழிஞ்சு சாறு எடுத்தாச்சு. இதில் இயற்கையாகவே நிறைய விட்டமின்லாம் இருக்குது. இதுலேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு சுத்தமான கண்ணாடி பாத்திரத்தில் கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட ரோஜாப்பூ இதழ்களோட சாறு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மாதுளம்பழச்சாறு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா நல்லா கலந்துக்கங்க. இப்போ அது ரெண்டும் இருக்கட்டும். இப்போ நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா திரும்பவும் நீங்கள் ரோஜாப்பூ சாறு இன்னும் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் எடுத்த வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வீட்டில் எடுத்த வெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் கடையில் இருந்தால் கூட வெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 20 கிராம். வெண்ணெயை நேரடியாக அடுப்பில் வைக்க வேணாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த தண்ணி லேசாக சூடானதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் பாத்திரத்தை வைக்கலாம். வெண்ணெய் லேசாக உருகி இருக்குது. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த ரோஜாப்பூ இதழ் மாதுளம்பழ சாறு இது 2 கலந்த சாறை நாம் சேர்த்துக்கிறோம். இந்த வெண்ணெயில் சேர்த்து நல்லா கலந்துருங்க. நீங்கள் தனியாக வெண்ணெயை அடுப்பில் வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்ச மாதிரி போயிடும். இந்த மாதிரி தண்ணியில் வச்சு வைக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு டக்குன்னு தீயாது. அதே மாதிரி அடுப்பை எப்போவுமே ஹையில் வைக்காதீங்க, ரொம்ப சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் நல்லது. ரெண்டும் ஒன்று சேர்ந்து அதோட கலரை பார்த்தீங்கன்னா வேறு கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா ஸ்பூனால் கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் திக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சிம்லையே வச்சு மறுபடியும் இந்த மாதிரி ஸ்பூனால் கிளறி விட்டுருங்க. நினைக்கலாம், இதுக்கு ஏன் இந்த அளவுக்கு இழுத்தடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நானே இடையில கட் பண்ணால் கூட உங்களுக்கு அது அந்தளவுக்கு புரியாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃபுல்லாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சமே திக்காயிருக்கு ரெண்டும் சேர்ந்து. ஆனால் இருக்கட்டும், இது இன்னும் நெய்யாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
ரொம்ப திக்காக ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி நல்ல மாவு பதமாக வந்திருக்கு. ஆனால் இருக்கட்டும், அது தன்னால் உருக ஆரம்பிக்கும். நீங்களே பாருங்கள், நல்லா பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்வாவில் நெய் பிரிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி இதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த டைமில் வந்து நீங்கள் ரெண்டையும் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதுளம்பழ சாறு, ரோஜாப்பூ இதழ் சாறு இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கலக்காமல் அப்படியே விட்டிங்கன்னா எல்லாம் அடியில் போய் தங்கின மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விடும்போது அங்கே பாருங்கள், தன்னால் ஆட்டோமேட்டிக்காக நெய் தனியாக பிரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்போ இந்த டைமில் கிண்ணத்தில் ஓரத்துலலாம் ஒட்டி இருக்கும் அந்த ரோஸ் கலர், அது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே அந்த எண்ணெயை ஊற்றி 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 அதை எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்பூனால். அதுக்காக தான் நான் இந்த சீனை மட்டும் சுத்தமாக கட் பண்ணவே இல்லை, அப்படியே ஃபுல்லாக இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து அதோட கலரை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு விதமான மஞ்சள் கலர் மாதிரி தெரியுது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது அதோட கலரு. ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்காக தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே வெயிட் பண்ண சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம திக்காக இருக்கும்போது ஆஃப் பண்ணியிருந்தோன்னா தொலைஞ்சிச்சு, கெட்டு போயிருக்கோம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நெய் வெளியே ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோன்னா ஒன்றும் தெரியாது. இங்கே பாருங்கள், நல்லா உருகிருச்சு. இப்போ நெய் தனியாக உருகி வெளியாயிடுச்சு. இந்த டைமில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே இந்த சூடான தண்ணி மேலேயே அந்த பாத்திரம் இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நாம் ஒரு சல்லடையால் வடிகட்டிக்கலாம். அது வரைக்கும் இந்த தண்ணியிலேயே இருக்கட்டும், ஆனால் ஸ்டவ்வை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே, அதோட கலர் அழகாக இருக்குது. இதை வந்து ஒரு சல்லடையால் நான் வடிகட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே லிப்பாம் எதுவும் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டப்பாவில் கூட ஊற்றி ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக லிப்பாம், அசல் லிப்பாம் மாதிரியே இருக்கும். இப்போ நான் சல்லடையால் வடிகட்டிக்கிட்டேன். இதில் எதுவும் கிடையாது, இருந்தாலும் வடிகட்டிக்கிறது நல்லதில்ல, அதனால் வடிகட்டியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க தண்ணியாக இருக்குது, ஒரு 10 நிமிஷத்தில் கெட்டியாகிடும். அப்படியே கெட்டி ஆகலைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் உடனே வெளியில் எடுத்துருங்க. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், நீங்கள் தாராளமாக வெளியில் வச்சே பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட 1 மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் வெளியிலேயே வச்சு பயன்படுத்தலாம், கெட்டு போகாது. ஹாஸ்டலில் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இது நமக்கு தேவையில்லை. இது வந்து கொஞ்சம் சக்க மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு இதாக தெரியல. இந்த பாருங்களேன், வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஸ்க்ரப்பு மாதிரி உதட்டில் தேய்ச்சி கழுவுனிங்கன்னா கூட உதடு வந்து நல்ல பளபளப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு உதடு வந்து வெடிப்பு வெடிப்பாக இருக்கும்ல, இதை வந்து லைட்டாக மென்மையாக தேய்ச்சா போதும், நல்லாயிருக்கும். நம்மளோட லிப்பாம் தயாராகிடுச்சு. இது கடையில் வாங்குகிற மாதிரியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் உதடுகளுக்கு மட்டும் கிடையாது, வாயில் வந்து புண்ணு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்கன்னா உதட்டுக்கு உள்ள உட்புறத்தில் புண்ணு இருக்கும், அந்த இடத்துலலாம் கூட இதை நீங்கள் தாராளமாக போடலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் தாராளமாக போட்டு விடலாம். எந்த பயமும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது, இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. இது வந்து இயற்கையான ஒன்று தான், அதனால் தைரியமாக பயன்படுத்தலாம். உதடுகளில் பொதுவாக எண்ணெய் சுரக்கிற சுரப்பிகள் கிடையாது, அதனால் பார்த்திங்கன்னா உதடுகள் சீக்கிரம் வறண்டு போய் வெடிக்க ஆரம்பிக்கும். நாம் இந்த மாதிரி லிப்பாமை பயன்படுத்தும் போது இது வந்து நம்ம உதடுகளை ரொம்பவே மென்மையாக்கும். உதடுகள் வந்து வறண்டு போகிறத குறைச்சி உதடுகளுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்குது. நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால உதடுகளில் இருக்க அந்த இறந்த செல்கள்லாம் நீங்கி உதடுகள் வந்து நல்ல பளபளப்பாகவும் மென்மையாகவும் நல்ல அழகாகவும் இருக்கும். உதடுகளோட அந்த கருமை நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இதோட அருமை புரியும்.
ஒரு வீடியோலையும் சொல்கிறது தான், இயற்கை எப்போவுமே நம்மளுக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும். இது நமக்கு பாதுகாப்பானது, கெமிக்கல் இல்லாதது. அதனால் நம்மளோட உதடுகள் மிகவும் சாஃப்டாகவும் ரொம்பவே மென்மையாகவும் இருக்கும். எந்த பயமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.